ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒவ்வொரு கேரட் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் சின்ன சைஸாக செய்ய போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் நான் எடுத்த அளவு எல்லாமே 2 மடங்காக எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கேரட்டை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க, ஆனால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால ஒரு ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈரம் எல்லாமே எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சல்லடை வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். அது கூடவே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நார்மலாக சோடா உப்பு, அதிலே 1 பிஞ்ச் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் சூப்பராக கிடைக்கும். அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே மாவு கூடால நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால மறுபடியும் ஒரு ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா ஈரம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறதா இருந்தால் 1 ஹவருக்கு முன்னாலே எடுத்து வெளியே வச்சுருங்க. முட்டைக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் தயிர் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது விஸ்க் வச்சு நார்மலாக பீட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்டிஃப் பீக்க எடுக்க போகிறதில்ல, அதனால் நீங்கள் விஸ்க் வச்சு கூட நார்மலாக பீட் பண்ணிக்கலாம். இதிலே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், பவுடர் சுகரில் நார்மல் சுகர் தான், 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அந்த சுகர் கரையிற வரை நல்லா அடித்து எடுத்தால் போதும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது டேஸ்ட்டு ஃப்ளேவர் ஆரஞ்சு ஜூஸ் சூப்பராக இருக்கும் நம்ம சேர்க்குறதுனால. உங்கள்கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கூடால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எதை வேணாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதிலே 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எசன்ஸ் கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ ஸ்பீடாக விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும், பட் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட்டை கடைசியாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கேக் டின்னு, நீங்கள் எந்த கேக் இதில் செய்ய போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பட்டர் பேப்பர், எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் அப்படி இல்லை A4 ஷீட் பேப்பர் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கேக் பேட்டரை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா டேப் பண்ணால் தான் அந்த ஏர் பபிள்ஸ் போகும். ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா கேக் ஹார்ட் ஆயிரும். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை நான் ஆல்ரெடி 10 நிமிஷமாக ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதில் நம்ம கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இது லோ ஃப்ளேமில் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் எடுக்கும். 35 நிமிஷத்தில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெடி ஆகலை, எக்ஸ்ட்ரா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டிக் அப்படின்லாம் கத்தி ஏதாவது விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு குச்சியில் ஒட்டக்கூடாது. அப்போ கேக் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இதை வெளியே எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இது ஆறதுக்குள்ளே நம்ம கேக் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பீட் பண்ணும்போது அந்த பீட்டர் அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அதிலே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் அப்படி இல்லைனா பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் நார்மலாக விஸ்க் வச்சே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு க்ரீம் கிடைக்கும். விஸ்க்கு, விப்பிங் க்ரீம், பட்டர், அதுக்கப்புறமா நார்மலாக இந்த டால்டா க்ரீம்லாம் செய்வோம்ல, அதெல்லாம் நார்மலாக விஸ்க் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீம் நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா அதை 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது கொஞ்சம் திக்காகட்டும். அடுத்தால நம்ம கேக்கை அன்மோல்டு பண்ணிடலாம். அன்மோல்டு பண்ணிட்டு இதை 2ஆக கட் பண்ண போகிறேன். நான் அன்றைக்கி கத்தி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ணுறீங்களோ அதில் இந்த டூத் பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சொருவி ஒரே அளவில் எடுத்து வச்சுட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு த்ரெட் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈவனாக சூப்பராக கட் பண்ணி வரும். அப்புறம் நம்ம அந்த ஸ்டிக்கை எடுத்துடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கேக் சாஃப்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக கட் பண்ண வரும். இப்போ நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிடலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு சுகரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/4 மணி நேரமாக 20 நிமிஷமாக ஃப்ரிட்ஜில்
ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம க்ரீம் வந்து வச்சிடலாம். நான் வந்து க்ரீம் வந்து கம்மியாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நிறைய வச்சுக்கோங்க. நான் வந்து கம்மியாக வச்சுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் லேயர் கேக் வந்து வச்சிடலாம். அதையும் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நம்மளுக்கு சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். அதுலேயுமே வந்து நான் வந்து க்ரீமை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுற்றி அப்ளை பண்ணி முடிச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருந்தேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து சாக்லேட் கனாஷை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட், அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம், 1 ஸ்பூன் நெய் அப்படி இல்லைனா பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிடலாம். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சாக்லேட் வந்து வச்சுருந்தாலும் அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி சாக்லேட் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. சாக்லேட் மெல்ட் ஆனதை நம்ம எடுத்து கேக் மேலே சேர்க்கக்கூடாது. சேர்த்தாக்கி விப்பிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆயிரும். அதனால நல்லா ஆறது வர நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பில் வந்து இறக்குனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கேரட் கேக் செய்கிறதுனால ஆரஞ்சு கலர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கேக் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதை நான் மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மேலே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்டார் நாசில் வச்சு சும்மா சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கிறேன். ரொம்ப பெரிய டெக்கரேஷன் மாதிரி இல்லாமல் சின்னதாக சிம்பிளாக முடிச்சாச்சு. அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி ஒரு லைன் மாதிரி அப்படி கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து மேலே வந்து கொஞ்சமாக சில்வர் பால் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பர்த்டேக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சாக்லேட் கனாஷை ரெடி பண்ணோம்ல, அதை வச்சு நீங்கள் வந்து மேலே அப்படி அழகாக ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பரான கேரட் கேக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளான டெக்கரேஷனில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் இதில் சேர்த்துருக்கோம். நம்ம ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சேர்த்தாலே அந்த கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம செஞ்சுருக்கோம். பர்த்டேக்கு எதுக்குனாலும் நீங்கள் இதே மாதிரி கேக் வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.